வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி சிம்பிளான ஈஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வரமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 12 பல் பூண்டு, 1 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். இது கூட ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருள் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு வாசம் வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடர் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி மசாலாவுக்கு ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனோடனே இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரு கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அதே பண்ணல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துடணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அதுக்கு இந்த இஞ்சியும் வெள்ளைப்பூடும் நம்ம இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து எடுத்து வச்சுருந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதுமானது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கன்லேருந்து வர தண்ணிலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணிலாம் வற்றிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு இந்த மசாலா மட்டும்தான். அதனால் காரத்துக்கு எவ்வளோ வரமிளகாய் தேவையோ அதை நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மசாலா கூட நல்லா சிக்கன் நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சிம்பிளான ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நன்றி.